ஹலோ மக்களே, நண்பன் மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட இருந்த 2 நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பி வெங்கட்ராமன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள். இந்த 2 பேரை தவிர அந்த கட்சியில் யாருமே கிடையாது. அதற்கப்புறமா தான் ஆதவர்ஜுனா வர்றாரு, அதற்கப்புறமா தான் சிடிஆர் நிர்மல், அதற்கப்புறமா எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தலைவர் முதல்வர் ஆகிட்டார். ஆனால் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த 2 பேரை தவிர்த்து அவர் கூட நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட்டு போடுற நம்ம பசங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் அப்படியே நின்றுருக்கேன்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அந்த உரிமையில் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண போகிறேன். புரியுதுங்களா? அந்த உரிமையில். ஏன்னா அதற்கு முன்னாடிலேருந்தே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் அந்த கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்தே நான் அவருக்கான வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது உரிமையில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ண போகிறேன். இது ஒரு உண்மையான தொண்டர்களின் ஆதங்கம். தலைவருடைய நன்மதிப்பு கெட்டு போகுது அப்படின்ற அந்த ஆதங்கம். ஒரு சில நேரங்களில் இவர்கள் முக்கியமான விஷயங்களை தவற விட்டுறாங்களோ அப்படின்ற ஆதங்கம். இப்படி இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வரீங்க. கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அது யூஏலேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வேறு லிங்க் இருக்குது. ஸோ மாற்றி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், சில நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வெளியிடப்பட்ட சில நிகழ்வுகள், அதை தான் எனக்கு இதை நம்ம பேசி ஆகணும்பா அப்படின்ற மாதிரி தோணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்லைடில் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கொடூர செயல். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட கொடூரம். எங்கேருந்து வந்திருக்கு? சன் நியூஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். எதுலேருந்து வந்திருக்கு? புதிய தலைமுறையிலேருந்து வந்திருக்கு. தேதி 15. சிறுமிக்கு பாலியல் கொடுமை என புகார். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது யார்? புகார் அப்படின்னு இந்த நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ் தந்தி டிவிலேருந்து என்ன வந்திருக்கு? சிறுவன் உயிரிழப்பு. வேலூர் மாவட்டம் மேலம்பட்டி பகுதியில் பாட்டி வீட்டில் இருந்த 9 வயது சிறுவன் உயிரிழப்பு அப்படின்ற நியூஸ் வருது. அடுத்து திருப்பி சன் நியூஸ்லேருந்து 60 சகரன் நகை கொள்ளை. திருவள்ளூர் மாவட்டம் அத்தங்கிகாவலூர் பகுதியில் விவசாயி ராஜகோபாலுடைய வீட்டுக்குள் புகுந்து அவரது குடும்பத்தில் மிரட்டி. ஓகே, அது ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ்லேருந்து ஒரு நியூஸு. செல்ஃபோனால் ஒரு மாநிலமே போய்விட்டது. செல்ஃபோனால் ஒரு மாநிலமே போய்விட்டதுன்னு அவர் எதை வச்சு சொல்கிறான்னு புரிஞ்சுக்குங்க. செல்ஃபோனால் 2 நாடுகள் மட்டுமல்ல, ஒரு மாநிலமும் போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன். செல்ஃபோனால் பல கணவன் மனைவிகள் பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கடைசியில் 12 மணிக்கு வந்துட்டாப்புல. அடுத்து திருப்பி தந்தியில் போராட்டம். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குழந்தை. வடமாநில தொழிலாளர்கள் வெளியேறி கோரி கைதானவர் கடும் தண்டனை வழங்க கோரி போராட்டம். காலையில் எந்திரிச்சு உட்காந்தோம்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி போஸ்ட்டாக வருது நியூஸ் சேனலில். இங்கே பாலியல் குற்றம், இங்கே திருட்டு, இங்கே அது, இங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக வந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்வி இருக்குல்ல, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் போடுற வீடியோ பாருங்கள். இது பாலிமர் நியூஸில் போடுற வீடியோ. ஃபுல்லாக காலிச்சேராக கிடக்குதுப்பா. என்னது ஃபுல்லாக காலிச்சேராக கிடக்குது? இது என்னென்னு பார்க்குறீங்களா? நேற்று மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விழா. ஸோ இந்த விழா நடக்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ் இந்த காலிச்சேரை எடுத்து போட்டு வராத கூட்டத்துக்கு இவங்க விழா நடத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை யார் செய்கிறா? நியூஸ் சேனல் செய்யுது. கரெக்டா சார்? என் பிள்ளை செத்ததுக்கு நீதி வேணும். இப்போ இந்த அம்மா பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அவங்களுடைய பொண்ணோ பையனோ இறந்து போயிட்டாங்க, காலேஜில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இது யார் சொல்கிறா? இதுவும் ஒரு நியூஸ் சேனல் தான் நமக்கு வெளியப்படுத்துது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும், இப்போ இந்த சேனலில் உட்காந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் வெறும் தமிழை வெற்றிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நியூஸ் தானே பார்த்தீங்க. எது போய் பாசிட்டிவ் நியூஸ் இல்லையே? ஏன் தமிழக வெற்றிகளத்துக்கு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்ற கேள்வி இங்கே எல்லார் மனசுலையுமே இருக்குது. எல்லார் மனசுலையுமே இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதங்கப்படுற நபர்கள் எல்லாருக்குள்ள இருக்க கேள்வி என்னென்னா,
இவ்வளோ நியூஸை போட்டு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? தமிழக வெற்றிக்கழகம் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஊடகம் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு ஊடகம் இருக்குது, ஆனால் அது தமிழக வெற்றிக்கழகமே தூக்கி ஓரம் போட்டு வச்சிருக்கு அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் இந்த வீடியோவில் வைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோவில் எவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ அப்போ உண்மை என்ன? அங்கே நடந்துச்சு, அங்கே நடந்திருக்கு, அங்கே கூட்டம் இருந்திருக்கு, இத்தனைக்கு லைவில் வந்திருக்கு. ஆனால் அவங்க காமிச்சது என்ன? போலி. சரி, இப்போ இதை யார் எடுத்து வெளியில் போட்டு காமிக்கிறா? எங்கேயோ உட்காந்துருக்கு எவனோ ஒரு பையன் பொண்ணோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய நல்ல விஷயங்களை பரப்புறது யாருன்னு பார்த்தா எந்த நியூஸ் சேனலும் கிடையாது. இல்லை இப்போ தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏகளுக்கோ கிடையாது. அவங்க எல்லாரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாக இன்றைக்கி இருக்கிறது தலைவர் சொன்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு மீடியம் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியுமா? கொஞ்சம் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, இதுதான் உண்மையான நிலவரம். நான் கேட்குறேன், எல்லார் மனசுலேயுமே ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? தலைவரை பக்கத்தில் நின்று பார்த்துட மாட்டோமா? என்னது? தலைவரை பக்கத்தில் நின்று பார்த்துட மாட்டோமா? அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட மாட்டோமான்னு இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதனால் எல்லாருனாலையும் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருனாலையும் சாத்தியம் முடியாது. நான் என்ன கேட்குறேன், தலைவருக்கு 10 கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஆத்மார்த்தமாக எங்கெங்கேயோ இருந்து அவருடைய விஷயங்களை எடுத்து அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாவில் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ நாங்களாம் வீடியோ போடுறோம். எங்களை என்ன மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் மட்டும், அதாவது விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நானாவது வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன். ஏன் இப்போ வரைக்கும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை கூப்பிட்டு அந்த முகம் காமிச்சு பேசக்கூடிய நபர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டப் ஏன் நடத்தலை? ஏன் அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக கேட்குறேன். இதனால் எனக்கு ஒரு வேளை தமிழக வெற்றிகளில் கெட்ட பேர் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா திமுகவில் இருக்கவன் அதை தான் செய்கிறான். அவன் கரெக்டாக பண்ணுறான். அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அல்லக்கை மாதிரி வேலை பார்க்குற, கொத்தடிமை மாதிரி வேலை பார்க்குற அந்த நபர்களை அவங்க ஊக்குவிச்சு எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக்கழகம் 1 பைசா யாருக்கும் கொடுத்தது கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க சொந்த டைமை யூஸ் பண்ணி, சொந்த வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதுக்கு இடையில் எப்படியாவது தலைவதி முதலமைச்சர் ஆக்கிடணுமேன்றதுக்காக மெனக்கெட்டு உழைச்சவங்க. இந்த மெனக்கெட்டு உழைச்சவங்க இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தோம்னா, இப்படின்னா பார்த்தீங்களா இந்த போஸ்ட்டில் எங்கேயோ தனியாக உட்காந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி யாரோ அந்த தலைவர் கூட வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போகிறாங்க, மாற்றுக் கட்சியினர் சேர்ந்தா கொண்டாடுறீங்க. அப்போ நாங்களாம் யார் அப்படின்ற கேள்வி இன்றைக்கி பல பேர் மனசில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை நம்ம கேட்டு நம்மளை தப்பாக நினச்சி தமிழக வெற்றி கழகத்துலேருந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வர வேண்டியது சப்போர்ட் வராமல் போயிருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கலாம். அப்போ உனக்கு அந்த பயம் கிடையாதா? தமிழக வெற்றிகள்லேருந்து உனக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பேசுகிற, சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணு? இப்போ வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டா இருக்கிறாங்க? இல்லையே. இப்போ வரைக்கும் என்ன கஷ்டத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க? இல்லை. நான் எவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றது எங்கெங்கே யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அங்கங்கே நான் தெரியப்படுத்திருக்கேன். தலைவருக்கு தெரிஞ்சால் தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் காதுக்கு போயிருந்தால் அவர் இப்படி விட்டுருக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது. ஆனால் அதுக்காக நான் தலையை பும்புமுன்னு ஆற்றால் நான் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நான் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பனால எனக்கு 1 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இன்னைய வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய தனி சொந்தமாக நானாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன். அண்டு நான் இது வரைக்கும் உதவி கேட்ட எவனுமே எனக்கு உதவி செஞ்சதும் கிடையாது. ஆனால் நான் உதவியே கேட்காம செய்கிறதுக்குன்னு ஆண்டவனாக பார்த்து ஒருத்தர் அனுப்பிவிடுவாங்க. இப்போ நான் இருந்த 6 மாத காலகட்டம், இந்த ஜனவரியிலேருந்து இந்த ஜூன், இப்போ இன்றைக்கி டேட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், நான் இன்றைக்கி இங்கே நிம்மதியாக ஓரளவு சர்வை பண்ணி வாழ்கிறேன் அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தர் மலேசியாவில் உட்காந்து ஒருத்தர் நான் போட்ட வீடியோ, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய ஹிஸ்ட்ரி பற்றி, அந்த வீடியோ பார்த்து அவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் கொடுத்த இன்றைக்கி சப்போர்ட்டில் தான், அவர் ஃபைனான்ஸில் தான் நான் இன்றைக்கி விசா எடுத்து, இன்றைக்கி நான் பிஸ்னஸ் லைசன்ஸ் எடுத்து இன்றைக்கி நான் நிம்மதியாக யூஏயில் இருக்கேன். ஸோ எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது இப்போ வரைக்கும். நானும் அவர் பல வாட்டி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். சார் உங்கள் மூஞ்சியை காட்டுங்க, ஆனால் இது வரைக்கும் காட்டினதில்லை.
ஸோ அப்போ இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவன் இங்கே வந்து அனுப்பி விட்றான். எனக்கு அது வரைக்கும் எனக்கு போதும். நான் நல்லதுக்காக பேசுகிறேன், நல்லது நடக்கணுன்றதுக்காக பேசுகிறேன், தலைவர் நல்ல ஆட்சியை கொடுக்கணுன்றதுக்காக பேசுகிறேன். அந்த நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா நல்லவர்கள் கூட நிற்கணுமோ கூட வச்சுக்கிறது அவருடைய இஷ்டம். இப்போ நான் நல்லவன் நினச்சா கூட வச்சுக்க போகிறாரு, இல்லை அப்படின்னா விட்டுற போகிறாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேச போகிறேன், முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா நான் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல வைக்கல, இதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டா யூடியூப் தூக்கி போட்டு நான் வாட்டுக்கு என் போல பார்க்க போயிடுவேன். சிம்பிள் அஸ் தட். இவ்வளோ தானே மேட்ரு. ஒவ்வொரு மனுஷனுக்கு தானே இருக்கும். ஆனால் சில பேருக்கு இதையே தொழிலாக வச்சுட்டு உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அத்தனை பேருக்குமே ஒரு அங்கீகாரம் வேணும்னு, ஒரு அங்கீகாரன்றதை விட இப்போ நான் சொன்ன மாதிரி அவரை போய் பார்க்கணும் பேசணும் எதுவுமே கிடையாது. எனியோ மக்களே, இது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸோட ஆர்தங்கம். பல பேர்னால பேச முடியாது, நான் பேசுகிறேன். எப்பயுமே வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படின்றது அவங்க பேரில் வச்சுருக்காரு ஆதவு. ஆனால் உண்மையாலுமே அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்னு தெரில. பட் நான் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் தான். அதே நேரத்தில் நம்ம கூட நிற்கிறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும் அப்படின்றது வந்து எப்பயுமே நான் பிலீவ் பண்ணுற விஷயம். இதை தமிழக வெற்றி களத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பதவியை ருசித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக வேணா இருங்க, எம்எல்ஏவாக இருங்க, மினிஸ்டராக இருங்க, ஐ டோன்ட் கேர். இங்கே இருக்க உங்கள் யாருக்குமே நாங்கள் இல்லை. மக்கள் உங்கள் யாருக்காகவும் ஓட்டு போடல. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒற்றை முகம், அங்கே ஒரே முகம் உட்காந்துருக்கு தலைமைச் செயலகத்தில். அந்த முகத்துக்காக மட்டும்தான் நீங்களாம் இன்றைக்கி அமைச்சர் எம்எல்ஏ அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற தவறுகளை நாங்கள் ஒருவேளை சுட்டி காட்டாமல் மறைச்சு போனால் கூட அது உங்களுக்காக கிடையாது, அங்கே உட்காந்துருக்காருல அவருக்காக அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேனா பதவியில் இருங்க, ஆனால் அவர் மட்டும் ஆட்சி அங்கே கிளச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் டண்டனக்கா டனுக்குனக்கா தான் அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கூட நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? தலைவர் சொல்லியிருக்காரு. விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார், நாங்கள் மீன் பிடிக்க கற்றுத்தருவர்கள் மட்டுமல்ல, மீன் பிடிக்கவே முடியாதவர்களுக்கும் நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லி தலைவர் சொன்ன அந்த வாக்குறுதி உங்கள் எல்லாரும் மைண்ட்லேயும் நிற்கணும். இன்றைக்கி தலைவரை போய் எல்லோரும் பார்த்துட முடியாது. உங்களை யாராவது ஒருத்தர் ஒத்துக்கிட்டால் தான் போய் பார்க்க முடியும். உங்களை யாராவது ஒருத்தர் ஓகே பண்ணால் தான் அவர்கிட்ட பேச முடியும். இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார், அதுக்கு முன்னாடி இருக்கும் போதும் சரி. இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், இன்றைக்கி பொதுமக்கள் யார் வேணால் போய் பார்க்கலாமான்னா மனு வாங்கி கொடுத்து டைம் கேட்டு போய் பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதற்கு முன்னாடி இல்லை. ஸோ நான் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். தளபதி அவர்களே, தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலே உங்களை எங்கள் அண்ணனாக நினச்சி நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லோரும் உங்களுக்கு எங்கெங்கேயோ உட்காந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணுவோம், இனிமேலும் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தவறுகள் நடக்காத வரைக்கும், தவறுகள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நடக்காத வரைக்கும் நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுவோம். நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுவேன். அரசியலில் நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னா அதுதான் அரசியல். ஆனால் உங்களுக்காக கூட நிற்கிறவங்கள அனாதை மாதிரி விட்டு எங்கேயோ வந்தவங்கள வந்து கூட சேர்த்துக்கிட்டு கொண்டாடுற கூட்டத்தை நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா அதை நான் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்காக நின்று அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அவர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். முடிஞ்சால் அந்த டயத்தில் என்கிட்ட ஃபோனில் பேசுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஐ எம் ஹாப்பி டு சப்போர்ட் டிவிகே ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். தேங்க்யூ வெரி மச். சி யூ ஆன் another video. Love you all. Take care. Bye bye.